எல்லாம் வல்ல ஈசனின் திருவருள் நம் எல்லோரையும் காத்திரட்சிக்கட்டும். அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கும் ஜாதக நாட்டமுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதெனில், என்றென்றும் புகழோடு விளங்குபவர் யார்? தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது பழமொழி. ஒருவருக்கு புகழைத் தரக்கூடிய கிரகம் யாதெனில் கேது பகவான் ஆகும். இந்த கேதுவானவர் எந்த அளவிற்கு 5ஆம் இடம் என்னும் புகழுக்குரிய ஸ்தானமாகிய இடத்தோடு அல்லது அந்த ஸ்தானாதிபதியோடு தொடர்பு கொண்டுள்ளாரோ அவ்விதத்திலேயே அவருடைய புகழும் நிறுத்தி மேலோங்கி நிற்கும். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட முதலாவது ஜாதகம் யாதெனில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய ஜாதகம். இவர் இந்துக்களின் தெய்வமாகவும் உத்தம புருஷனாகவும் விளங்குபவராக ஆவார். இவர் கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர் ஆவார். புனர்பூச நட்சத்திரம் உரியவர். கேது பகவானானவர் மிதுன ராசியில் இடம்பெற்றுள்ளார். மிதுனத்துக்குரியவரோ 10ஆம் இடம் எனும் மேஷ ராசியில் இடம்பெற்றுள்ளார். 10ஆம் இடம் என்பது பொதுவான ஒரு ஸ்தானமாகும். என்றென்றும் விளங்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும். இந்த 10ஆம் இடத்திலிருந்து மேலும் 10ஆம் இடத்திற்குரிய மேஷத்திற்கு உரியவரான செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்று தனது 4ஆம் பார்வையால் மேஷத்தை பார்வை பெறுகிறார். மேலும் செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதி துலாத்தில் உச்சம் பெற்று விளங்குகிறார். துலாத்துக்குரிய சுக்கிரனோ 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று விளங்குகிறார். 9ஆம் இடம் என்பது பிதா, தனம், பாக்கியம், குரு, தெய்வம். இந்த 9ஆம் இடத்தில் இருப்பதால் இச்சாதகரே தெய்வமாகவும் உத்தம புருஷனாகவும் விளங்கப் பெறுவதற்கு உதாரண ஜாதகம் ஆகும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ஸ்ரீ ஹனுமானுடைய ஜாதகம். ஹனுமார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய உற்ற பக்தனாவார். இவர் மேஷ லக்னம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆவார். லக்னாதிபதி லக்னத்திலேயும், கேதுவானவர் மீன ராசியில் இடம்பெற்றுள்ளார். மீனத்துக்குரியவர் 5ஆம் இடத்தில் அமரப்பெற்றுள்ளார். 5ஆம் ஆதியானவர் 9ஆம் இடத்தில் அமரப்பெற்றுள்ளார். இச்சாதகர் 9ஆம் இடம் என்பது பக்திக்கும் தெய்வத்துக்கும் உரிய ஸ்தானம். எனவே இவரும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார், பக்திக்கும் உரிய உதாரண புருஷனாகவும் போற்றப்படுகிறார் ஆவார். அடுத்ததாக நாம் காணவிருப்பது ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஜாதகம் ஆவார். இவர் கடலூர் மாவட்டம் மருதூர் எனும் கிராமத்தில் பிறந்து வடலூரில் தமது கொள்கைகளை பரப்பி கருங்குழி எனும் இடத்தில் பதிவு பெற்றவர் ஆவார். இறைவனோடு இரண்டர கலந்தவர் ஆவார். இவர் மீன லக்னத்தில் பிறந்தவர் ஆவார். துலா ராசி உரியவர் ஆவார். இவருக்கு இயற்கையாகவே 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர் பெற்று செவ்வாயோடு சேர்ந்துள்ளார். செவ்வாய் என்பது 9ஆம் இடத்துக்குரியவர் ஆவார். 9ஆம் இடத்துக்குரியவர் ஆவார். அந்த கடகத்துக்குரிய ஸ்தானாதிபதியான சந்திரன் துலாத்தில் அமரப்பெற்றுள்ளார். துலாத்துக்குரிய சுக்கிரன் 7ஆம் இடமான கன்னியிலும், கன்னிக்குரிய புதன் 8ஆம் இடமான துலாத்திலும் பரிவர்த்தனை பெற்று அமரப்பெற்றுள்ளார்கள். சந்திரன் என்பது சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் அமரப்பெற்றுள்ளதாலும், சூரியன் சுக்கிரனோடு அமைப்பட்டதாலும், சூரியன் என்பது ஈகைத்தன்மையுடைய கிரகமாகும். சுக்கிரன் என்பது கனிவுக்குரிய கிரகமாகும், காதலுக்குரிய கிரகமாகும். சந்திரன் என்பதோ உணவுக்குரியது கிரகமாகும். எனவே 8ஆம் இடம் என்பது இழப்பு. எனவே இவரால் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் உணவளித்து அனைத்து ஜீவராசிகளும் பசியின்றி வாழ வழிவகை செய்து
உலகில் என்றென்றும் புகழோடு விளங்க காரணமாய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் காணவிருப்பது ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் ஆவார். இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் ஆவார். அனுஷ நட்சத்திரத்துக்குரியவர். 2ஆம் இடத்திலேயே கேது சனி பகவான் உள்ளார். இயற்கையாகவே சனி என்பது வாக்குஸ்தானத்துக்கும் உரியவராயிருக்கிறார். கேது என்பது ஞானக்காரகம் ஆவார். எனவே இவர் வாக்கு வல்லமை உரியவர், பலிதத்துக்குரியவர் ஆவார். அது மாத்திரமல்லாமல் 5ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து தனது 5ஆம் பார்வையால் 2ஆம் இடமான கன்னிஸ்தானத்தை பார்க்கிறார். கன்னிக்குரியவரும் தனது 10ஆம் இடத்தில் அமரப்பெற்றுள்ளார். 10ஆம் இடம் என்பது பொதுவான என்பது ஆகும். இவர் எல்லோரையும், அது மாத்திரமல்லாமல் லக்னாதிபதியே 10ஆம் இடத்தில் இருப்பதாலும் சூரியன் புதன் குரு என்பதாலும் 6ஆம் ஆதி என்பது மற்ற அனைத்து ஜீவராசிகளையும் குறிக்கக்கூடியது. அந்த 6ஆம் ஆதியாகப்பட்ட சனி என்ற ஸ்தானாதிபதி புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதாலும் எல்லோரும் சமமாக மதித்து மக்களால் போற்றப்படும் இச்சாதகரானவர் என்றென்றும் உதாரண புருஷனாக மக்கள் மத்தியிலே நிலவிக் கொண்டிருக்கிறார் என்பது திண்ணம். அடுத்ததாக நாம் காணவிருப்பது சுவாமி விவேகானந்தருடைய ஜாதகம். இவர் கல்கத்தாவில் பிறந்தவர். தனுசு லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்தவர் ஆவார். இவர் இந்து மக்களுக்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் அரும்பாடுபட்டு தமது கொள்கைகளை விளக்கியவர் ஆவார். இவருக்கு 5ஆம் ஆதி செவ்வாய் ஆட்சி பெற்று உள்ளார். மேலும் 6ஆம் இடத்தில் கேது இருந்து 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் மகரத்தில் உள்ளார். மகரத்துக்குரிய சனியோ 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் ஆதி 2ஆம் இடத்தில் உள்ளார். எனவே 10ஆம் இடம் என்பது பொதுவாய் உள்ள ஸ்தானம். 9ஆம் இடத்துக்குரிய சூரியனும் லக்னத்தில் உள்ளார். எனவே நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் என்றென்றும் குரல் கொடுத்த நபராக விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஆவார். அடுத்ததாக நாம் காணவிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைத்து தலைவர்களாலும் பொதுமக்களாலும் போற்றப்படுபவரான ஸ்ரீ கர்ம வீரர் காமராஜர் ஆவார். இவர் கடக லக்னத்தில் பிறந்தவர் ஆவார். கும்பராசிக்குரியவர். இவருக்கு 9ஆம் இடமான குருவினுடைய மீன ராசியில் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். 5ஆம் இடமான செவ்வாயோடு நேரடி பார்வை பெற்றுள்ளார். 5ஆம் ஆதியாகப்பட்ட செவ்வாய் புதனுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த புதனோ தனக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவருக்கு 10ஆம் இடத்தினுடான செவ்வாய் என்ற ஸ்தானாதிபதி தனக்கு 10லும் அமர்வதால் இச்சாதகர் அனைத்து மக்களாலும் 9ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட கேது சம்பந்தப்பட்டிருப்பதால் அனைத்து தலைவர்களாலும் பொதுமக்களாலும் போற்றப்படுவதற்கு உதாரண ஜாதகமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் காண இருப்பது மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜாதகம் ஆகும். இவர் துலா லக்னத்தில் பிறந்தவர் ஆவார். சிம்ம ராசிக்குரியவர் ஆவார். லக்னத்திலேயே லக்னாதிபதி செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகியவர் ஆட்சி பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தில் கேது